இந்த மனுஷனோட மகன் பாருங்க, தாவீது பாருங்க, என்னமோ பண்ணிட்டு இருக்கா, என்னமோ சொல்லிட்டு இருக்கான். போக சொன்னா போக மாட்டார் ராஜா அப்படின்னு சொல்றான். அவன் இங்க வர சொல்லு அப்படின்னு ராஜா சவுண்ட் கூப்பிடுறாரு. இவர் அங்க இருந்து ஓடுறாரு. தாவீது சின்ன பையன், 12 வயசு பையன், சின்ன பையன். இல்லடா இல்ல, யார் அந்த சட்டைக்கு பாவம் நிக்கிறீங்க, என்ன பேச்சு பேச ராஜா கிட்ட போட்டனா போ ராஜா, ஒரே ஒரு டைம் கொடுங்க, நான் போய் உள்ள அடிச்சு வந்துடுறேன். ஹalleluya. Amen. The mighty name of the Lord Jesus Christ. உங்களுக்கு அப்படி விசுவாசம் வருவதாக. இந்த மாதிரியான விசுவாசம் மட்டும் பார்த்து பயப்படாதீங்க உலகத்தை. இந்த கோலியாத் காத்து கேட்கலாம், ஒரே ஒரு வினாடி கொடுங்க, இவனை போய் என்ன செஞ்சு வந்துடுறேன், அடிச்சுட்டு வந்துடுறேன். டேய், நாங்கள் மணிக்கணக்காக நின்றுட்டு இருக்கோம், எங்களால பண்ண முடியும், உன்னால என்ன முடியும் அப்படின்னு கேட்கிறான். இவன் கெஞ்சி கேட்கிறான். கர்த்தரோட கருணையை வைக்கிறாரு. சரியா போடா பாப்போம் அப்படின்னு சொல்லி 5 கல்லு ஒரே ஒரு ரஸ்திக்கு கோலியாத்து மல்லாக்க விழுந்தான். நேரா போறான், பட்டயத்தை உருவுகிறான். யாரோட பட்டயத்தை? யாரோட பட்டயத்தை? அவனோட பட்டயத்தை இல்ல, யாரோட பட்டயத்தை? கீழே விழுந்தான கோலியாத்து அவன் பெரிய அடி, அவனோட பட்டயத்தையே உருவி. கவனமா கேட்கணும், சின்ன பையன் சொல்ற வேலைய. இங்க ஜனம் நிக்குது, அங்கேயே வந்து ஜனம் நிக்குது, ராஜாக்கள்லாம் பாத்துட்டு இருக்காங்க. அங்க வந்து ஜனங்கள் சின்ன பையன் அனுப்பி போடுறாங்க பாரு. ஒரே சந்தோஷம், ஒரே கேலி கூத்து கும்மாளம் கிண்டல். இவங்களுக்கு தேவனோட ஜனங்களுக்கும் இவன் போய் என்ன பண்ண போறான் அப்படின்ற ஒரு சந்தேகம் நம்ம ஜனங்களுக்கு. இவன் போய் சாப்பிடுச்சு எவ்வளோ போய் இதுவும் போட்டோம் ஆகராஜி தின்னு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டு தாவீது என்ன நம்ம செஞ்சா சிஸ்டர், அங்க இருந்து போய் அவன் கத்திய உருவி அவன் தலையை ஓங்கி ஒரே வெட்டி வெட்டி அந்த தலையை கொண்டு வந்தான். கொண்டு வந்து என்ன சொன்னா, யாரை பார்த்து சொல்றான்? சொந்த ஜனங்கள் என்னமா சொல்றான்? சவுல் தன்னோட ஜனங்களோட என்னமா சொல்றான்? தேவாதி தேவன் நமக்குள்ள இருக்க, கை என்ன இருக்கு? ஐயோ எப்படிதான் தைரியம் வந்ததோ, தேவனுடைய ஆவின் அவனுக்குள்ள இறங்கினான், விசுவாசம் அவனுக்குள்ள இருந்துச்சு. சின்ன பையனா எல்லாரும் பிரமிச்சு போனாங்க. கையில என்ன செஞ்சான்? தேவனாய கர்த்தர் சேனைகள் கர்த்தர் நம்முடன் இருக்க, இந்த விருத்த சேதனையினால ஜனங்களுக்கு நாம் பயப்படுவதா? கர்த்தர் ஜெயம் கொண்டா அப்படி சொல்லி இந்தாங்க தலை ஜெயித்தோ அப்படின்னு ஆட்படுத்த ஜனங்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அப்ப என்ன செஞ்சாங்க? சவுல் வெட்டுறது 100,000 பேரு, தாவீது வெட்டுறது 10,000 பேரு, பாட்டு குத்துக்குமானம் அது போல தான் வந்துச்சு. அதே கப்பா சின்ன பையனுக்கு இவ்வளோ அந்த சூழ்நிலையில் நம்ம இருப்போம், என்ன நிலைமை என்று நம்ம யோசிச்சு பாருங்க. பயங்கரமான கதை, விசுவாசம், பயங்கரமான விசுவாசம். சின்ன குழந்தைக்கு இருக்கு பாருங்க. இன்னைக்கு பெரிய ஆளுக்கு போறது பயப்படுறாங்க. ஐயோ மனுஷா கவர்மெண்ட் பிடிச்சு போட்டாங்கன்னா உனக்கு உள்ள போய் பிரசங்கம் பண்ணி, மனுஷா கவர்மெண்ட் பிடிச்சிட்டாங்கன்னா அங்க போய் பிரசங்கம் பண்ணி. நாடு அப்படிதான் செஞ்சாரு, நாடு அப்படிதான் செஞ்சாரு. சாத்தாக்கு மேஷா காமினுக்கோ விசுவாசத்துக்கு அவங்க நடப்பதுக்கும் என்ன செஞ்சாங்க? ராஜா நீ நிறுத்தி இந்த பொருட்களை நாங்க என்ன செய்ய மாட்டோம், வணங்க மாட்டோம். என்ன பண்ணுவேன்? நெருப்புல போட்டாலும் பரவாயில்ல, எங்களது ஆராதிக்கிற தேவன் நீங்கள் தப்பு நிக்கலாம், அடுத்து தப்பு நிக்காமலும் போகலாம், ஆனா நீர் சொன்னதை நாங்கள் செய்ய மாட்டோம் என்று. எவ்வளவு விசுவாசம்! இந்த விசுவாசத்தை கத்தனை கடைசியா ஒன்று பேரு கடைசியா 1 பேரு 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிக்கிறோம். 1 பேரு 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிக்கிறோம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 17 வாசிங்க. அன்றியோ கவனமா கேட்கணும், இது நம்முடைய பொன். இந்த நெருப்பில புடமளக்கப்பட்ட பொன் என்னன்னு பவுல் விளக்குறார், பேதுரு விளக்குறார். கவனமா கேட்க. அன்றியோ பட்சபாதம் இல்லாமல் அவனவனுடைய கிரிகையின்படி நியாயம் இருக்கிறவரை நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறபடியால் இங்கே பரதேசிகளாய் சஞ்சரிக்கிறோம் அல்லவோ. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 17ஆவது சரியா படிங்க. பட்சபாதம் இல்லாமல் அவனவனுடைய கிரிகையின்படி நியாயம் இருக்கிறவரை நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டு வருகிற. எப்படி வந்து பண்ணணும்? பயபக்தியோட 2 கொரிந்தியர் கடைசி வாசகம் 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம்
2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14 வசனம் சீக்கிரம். அந்நிய நோக்கத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. இந்த புடமிடப்பட்ட இந்த பொன்னானது ஒரு மகத்துவமான ஒரு விசுவாசத்தை குறிப்பதனால் அந்த புடமிடுகிற அந்த பொன்னானது மண்ணிலிருந்து எடுக்கும் பொழுது கருப்பாகும். அதை நெருப்புல போட்டு என்ன செய்யணும்? அக்கறையில போட்டு என்ன செய்யணும்? உருக்க 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 அதோட கலர் வெளியே தெரிய வருவாங்க. எவ்வளவு உருக்குறோமோ அவ்வளவு வெளிச்சமாய் பிரகாசமாய் வெளியே தெரியும். என்ன குறிக்கிறது? அருமையான கிறிஸ்தவ கவனமா கேளுங்க. உங்கள் விசுவாசமானது சோதிக்கப்படும். நமக்கு சோதனை உண்டு. வியாதி இருக்கா? நமக்கு இருக்கு. பண பிரச்சனை இருக்கா? இருக்கு. ப்ராப்ளம் இருக்கா? இருக்கு. வாக்குவாதங்கள் இருக்கா? எல்லாம் இருக்கு. எல்லாம் இருக்கு. அவ்வளவு தேவகுமாரனே மரண வழியில் நடந்து போனார். கவனிச்சீங்களா? அவ்வளவு பெரிய தேவகுமாரனே உலகத்துக்கு வந்து கெத்செமனே தோட்டத்துல என்ன எப்படி ஜெபம் பண்ணா? பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு விலகி போக செய்யும். கவனிச்சீங்களா? சோதிக்கப்படுகிற ஒரு விசுவாசம், சோதிக்கப்படுகிற ஒரு விசுவாசம் இந்த கடைசி கால ஜனங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்க வேண்டும். சும்மா தட்டனோடு கீழே உழுவத விசுவாசிகள் அல்ல. சோதிக்கப்பட்டு சோதிக்கப்பட்டு வலி பயங்கரமான பாடுகள் பிரச்சனைகளிலும் கர்த்தர் என்னை காப்பார் என்ற ஒரு நம்பிக்கை விசுவாசம் இருக்க வேண்டும். அதனால 11:1 சொல்றேன் இல்ல. அது நம்பப்படுகிற உறுதி, காணப்படாத நிச்சயம். ஒரு சின்ன கதை ஒரு உதாரணம் சொல்லி முடிக்க போகிறேன். கவனமா கேளுங்க. ஒரு கணவன் மனைவி திருமணம் பண்றாங்க. ஒரு கணவனும் மனைவியும் திருமணம் பண்றாங்க. ஒரு ஆணும் பெண்ணும் திருமணம் பண்றாங்க. திருமணம் பண்ணிய பிறகு ஒரு சில மாதங்களுக்குள்ளாக அந்த சிஸ்டர் அந்த சகோதரி கர்ப்பமாகறாங்க. கர்ப்பமாகறான்னு பாருங்க. அந்த சிஸ்டர் படுற பாடுகளுக்கு அவங்க தான் தெரியும். எங்கூட நான் பார்த்துட்டாங்க. வாந்தி, தலைவலி, அது இது அது இது அது இது பயங்கரமான பாடு. உடனே கூட்டிட்டு போறாரு. அது தெரியாது அவருக்கு ஒண்ணும். அவருக்கு ஒண்ணும் தெரியாது. அவர் கூட்டிட்டு போறாரு. ஆஸ்பத்திரியில போய்